இந்த மணாலி குளூர்ல காலைல எழுந்து கிளம்பவே முடியல என்னால. இருந்தாலும் எங்க கிளம்பி போறோம்னு பாத்தீங்கன்னா ஸ்னோ பாயிண்ட் தான் நீ கூப்பிட்டு போற சொல்லியிருந்தாங்க. அங்கதான் கிளம்பி போறோம். நம்ம போற வழிஃபுல்லா வியூ எல்லாம் மஜாவா இருந்துச்சு. போற வழிஃபுல்லா ஸ்னோவா கொட்டி கிடக்குது. போற வழிஃபுல்லா ஒரே விஷயம் தான் தோணிட்டே இருந்துச்சு எனக்கு. 2 நாளா தூரத்துல இருந்து ஸ்னோவை பாத்துட்டு தான் இருக்கு. ஆனா கையில எடுத்து பார்க்க முடியல. அதுதான் ஒரு மன கஷ்டமா இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு அதை எடுத்துக்கிட்டு மஜாவா அடிச்சுக்கிட்டு விளையாட்டு கிடந்தோம். ஆனா இது லைஃப்ல மறக்க முடியாத என்ஜாய்மெண்டா இருக்கும் நண்பர்களே. இருக்கிற மாடெல்லாம் பயங்கரமா இருந்துச்சு. இதுல ரைட் எல்லாம் போறாங்க. அந்த மாடல பொம்மை செஞ்சு கொஞ்ச நேரம் விளையாட்டு இருந்தோம். என்னடா இது திடீர்னு பசிக்குதேன்னு மணியை பார்த்தா மணி 1 ஆகுது. அப்படியே அங்கேயே சுட சுட மசாலா நூடல்ஸ் ஒன்னு ஆர்டர் போட்டு சாப்பிட்டு நம்மளுக்கு அங்க சும்மாவே இருக்க தோணவே இல்ல. ஏதாவது பண்ணிட்டே இருக்கணும் போல இருக்கு. சரி சறுக்கி விடலாம்னு சொல்லிட்டு சறுக்கி விட போனா நேரம் வரும்னு பார்த்தா உருண்டு வரேன். அந்த பனி எங்கெல்லாம் போக கூடாது அங்கெல்லாம் போயிடுச்சு. என் உடம்புல ஒரு மாதிரி கிளி கிளி கிளின்னு இருக்கு. அந்த பூட்டுல வேற ஸ்னோ போயிடுச்சு. கால் இருக்குதா இல்லையான்னு கூட எனக்கு தெரியல. எல்லாரும் அங்கேயே ஒரு தரமான வைபை ஒண்ணு பண்ணிட்டு இந்த பக்கம் பார்த்தா எல்லாரும் வந்து ஒன்னா ஐக்கியம் ஆயிட்டாங்க. இந்த ஸ்னோ எல்லாம் வேற மதிய டைம் ஆயிடுச்சுன்னா மெல்ட் ஆகுது. அந்த இடத்துல இப்ப எப்படி இருக்குன்னா வெயில் அடிக்குது குளிருது எல்லாம் மிக்ஸ்டு வெர்ஷனாவே இருக்கு. நம்மள கூப்பிட்டு போறதுக்காக வண்டியெல்லாம் வந்து ஆல்ரெடி நின்று இருக்கு போல. நம்மளுக்கு அது தெரியாம நல்லா சுத்திட்டே இருக்கும். வரும்போது எந்த வண்டியில வந்தோடனே மறந்து போச்சு. அதுக்கப்புறம் அந்த வண்டியை சுத்தி கண்டுபிடிச்சி அங்க இருந்து ஒரு வழியா கிளம்பிட்டேன் நண்பர்களே. அங்க இருந்து போக எனக்கு மனசே இல்ல. எந்த இடத்துக்கு போனாலும் இப்படியே தான் தோணுது. யானே தெரியல. இதுதான் நண்பர்களே மெயின் டனலே மணாலிக்கு. வர வழிஃபுல்லா ஸ்னோ ரோடெல்லாம் மறைச்சு கிடக்குது. அது உண்மையா என்னன்னு தெரியல. ஈவினிங் 7 o'clock ஆயிடுச்சுன்னா இங்க ஸ்னோ ஃபால் ஆகுமா? இந்த மணாலில எல்லாம் எப்படி வீடு கட்டி வச்சிருக்காங்கன்னா மலைக்கு நடுவுல கட்டி வச்சிருக்காங்க. எப்படிதான் இருக்காங்கன்னு தெரியல. அந்த இடம் பிளாட்டா இருந்தாலும் பரவாயில்ல. அப்படியே மலை சருவுள்ள கட்டி வச்சிருக்காங்க. இந்த பக்கம் ஒரு வீடு இருக்கு. அது எப்படி கட்டி வச்சிருக்காங்க நீங்களே பாருங்களேன். அது பார்க்கவே நல்லா இருந்துச்சு. மேல ஃபுல்லா கல்ல வச்சு கட்டி வச்சிருக்காங்க. அப்படியே அதே கொஞ்ச நேரம் சுத்தி பார்த்துட்டு அப்படியே இந்த நாளை இதோட முடிச்சுக்கிட்டு அடுத்தது நான் சொல்லிட்டு அடுத்த வீடியோல பார்க்கலாம். உறுதியா இருங்க நண்பர்களே.